விளக்கமடையும்படி மேன்மை பூண்டவராய் மிக்க அன்பினாலே இறைவனது அடியார்களது கருத்தறிந்து அவர்களுக்கு ஏவல் செய்து வருவாராயும் என்று சொல்லி பெரிய புராணத்தில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கிறதையும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. திருநீலக்க நாயனார் புராணத்தில் சொல்கிறார், வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேடிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார்னர். இப்போ வேதத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா அடியார் வழிபாடுங்க. ஆகமத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு, இறைவன் வழிபாடு. இப்போ வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, ஆகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுமே பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருளன்னர். சரி, ஆகமத்தில் என்ன பூசனை சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா கணப்ப நாயனார் புராணத்தில் சொல்கிறார், எய்திய சீராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். ஆகமம் படிக்கல, எனக்கு பூஜை பண்ண தெரியாதுன்னு சொல்ல தேவையில்லை. ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூவும் நீரும் சொல்லப்பட்டிருக்கு. சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். அப்படின்னா பூவும் நீரை வச்சு நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது தான். அதுதான் வழிபாட்டுக்குரிய மூலப்பொருள். என்னன்னா நீரும் மலரும் தான். அதனால் அது சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இப்படி இறைவனது அடியார்களது கருத்தறிந்து காதலால் ஈசற்கன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் அப்படின்னார். ஆமாம், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத இவர் முதல்ல முன்கூட்டி தெரிஞ்சு அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அரசர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். சேதினன் நாட்டு திருக்கோவலூர் அப்படின்னார். நாட்டினுடைய பெயர் சேதி நாடு. திருக்கோவலூர் என்று சொல்லுவது நாயனார் அவதரித்த ஊரினுடைய பெயர் கோவலூர், திருக்கோவிலூர். இது சேதி நாடு அப்படிங்கிறது தொண்டை நாடும் நடுநாடும் இருக்கக்கூடிய ரெண்டுக்கு இடையே